வாங்க ஆன்டோ வினோட் போறியாங்க சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓவரால் டவுன் ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ப்ரீவியஸ் ஐயரா இல்ல ஃபர்ஸ்ட் எட்டணும் ப்ரோ இந்த லேப்டாப் வந்து ஹேங் ஆயிடுச்சு ப்ரோ. அப்படியா? சரிப்பா. ஸோ இப்போ ஆக்சுவலி நமக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறது ஓகே. ட்ரெண்ட் லைன் எங்க வேற எந்த ட்ரெண்ட் லைன் வரையுமா? வரைஞ்சிடலாம் ப்ரோ. வரைஞ்சாச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, எல்லாமே கரெக்டா அதே லைன்ல வருது. ஓகே. ப்ரீவியஸ் ஐ எது ப்ரோ? ப்ரீவியஸ் ஐ வந்து பாத்தீங்கன்னா அந்த 2010க்கு மேல வருது பாருங்க. 2010க்கு மேல, அதாவது இதுவா? இல்ல அது கீழ அது மேஜர் ஐ. இது மேஜர் ஐ. தட்ஸ் குட். மேஜர் ஐ எடுத்துக்கலாம் ப்ரோ. மைனர் ஐ வந்து கீழ நம்ம 2010க்கு கொஞ்சம் மேல இருக்கு. இதுவா? அந்த இடம் வைக்கலாம் ப்ரோ. தட்ஸ் குட். தட்ஸ் ஆல். இட்ஸ் a மைனர் ஐ. சரி, இந்த ஹைய உடைச்சிச்சுனா இந்த ஃபுல் இம்பல்ஸ்க்கு 50% என்ன பண்ணும்? 50% கரெக்ட் எடுக்கும். ஆனா 50% இங்க வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் ப்ரோ. சரி, இந்த இடத்துக்கு பார்த்தா 50% வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சு அளவே அளந்து பார்த்துக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, கரெக்டா என்ன ஆகுது? கரெக்டா நம்ம வச்ச லெவல் 50% வருது. இந்த இடத்துல உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அதர்வைஸ் கீழ தான் வரும். கீழ. சோ இந்த இடம் என்ன தெரியுது உங்களுக்கு? ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆல்மோஸ்ட் இந்த இடத்தை பார்த்தா என்னன்னு தெரியுது? என்னவா தெரியுது? ஒரு சேனல்ல போயிட்டு இருக்கு ப்ரோ. சேனலா? இது என்ன parallel. இதுக்கு பேர் என்ன மார்க்கெட்? சைட்வே மார்க்கெட். இந்த சைட்வே உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். சப்போஸ் இந்த சைட்வே உடைச்சா டார்கெட் எது? இது உடைச்சதுன்னா அடுத்து மேல இருக்க இது ஓகே. இது வரைக்கும் போவோம். பட் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு டார்கெட் எது? இது டபுள் இருக்கும் ப்ரோ. 50% இப்ப இருக்க ஹைட்டோட சேம் ஹை. அதே இதுல மேல வரும் 50 சேம் 100%. இது உடைச்சா சேம் லெவலுக்கு போகும். ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண? சோ இப்போ வந்து அடுத்து நம்ம வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லிக்கு போய்க்கலாம். தட்ஸ் குட். வீக்லிக்கு போய்ட்டேன். வீக்லிக்கு என்ன பண்றேன் நான்? ஆல்மோஸ்ட் வீக்லியும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. சோ இதுக்கு ஒரு டவுன். ஆமா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடலாம் ப்ரோ. ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைனா? ஆமா. இங்க இந்த ஃபைனல் டச் இங்கடா. ஆமா, அதுல இருந்து எடுத்துக்கலாம் ப்ரோ. இதுல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. ஆனா ப்ரீவியஸ் பிரேக் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் இன்னும் பிரேக் பண்ணல. பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆகும்? மேல போய்டும். இப்போ மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி சைன் கொடுக்குதா? இட்ஸ் கிளியர்ட் வித் அப் ட்ரெண்ட், ரைட்? ஆமா. கீழ இருக்கிறது அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல என்ன பண்ணனும் மார்க்கெட்? இப்போ கரெக்ட்டா கண்டிப்பா மார்க்கெட் போணும். கண்டிப்பா மார்க்கெட் ஹையை டச் பண்ணுமா? ஹையை டச் பண்ணுவோம். ஹையை டச் பண்ணனும். இப்போ கரெக்ட்டா மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? பையிங். இப்போ ரேட் இருக்கு. பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சோ ப்ரீவியஸ் லோ எது? கீழ இருக்கு ப்ரோ. அந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ. நெக்ஸ்ட் என்ன பண்ண? டேக்கு போயிடலாம் ப்ரோ. டேக்கு போய்க்கலாம். சோ டெய்லி என்ன ஆகலாம்? ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணலாமா? வரையலாம் ப்ரோ. டெய்லி என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது ஃபைனல் ட்ரெண்ட் லைன்ல என்ன பண்ணலாம்? டெய்லியும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். சோ வாங்கிட்டேனா? ஆமா ப்ரோ. சீரிஸ் இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த 50% லெவல் இது ஒரு நல்ல கீ லெவலா ரியாக்ட் ஆகுதா? பார்த்தா தெரியுதா? இந்த 50% லெவல் பிரேக் ஆனோனே இது ஒரு நல்ல கீ லெவலா இருக்கா? இது வந்து ஆமா ப்ரோ, இது ஒரு நல்ல கீ. அதாவது இந்த டவுனுக்கு 50% இது பிரேக் ஆனோனே சப்போர்ட்டா ரியாக்ட் ஆச்சு, ரைட்? ஆமா. இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணல, இன்னும் பையிங் கேண்டல் ஓட என்ன பண்ணல, இன்னும் கீழ இறங்கல. அது பிரேக் பண்ணி கீழ இறங்கல. சோ அதுலயே லோ இருக்கு. एक्चुअली இது ஒரு மேஜர் லோ. இந்த லோ என்னன்னு சொல்லலாம்? மைனர் லோ வைக்கலாம் ப்ரோ. மைனர் லோன்னு வச்சுக்கலாம். சோ மார்க்கெட் என்ன ஆக ட்ரை பண்ணுது? பை ஆக ட்ரை பண்ணுது. பை ஆகுது, மேல தான் போக ட்ரை பண்ணுது. சோ மேல போக ட்ரை பண்ணுது. சோ இந்த சப்போர்ட்ல என்ன கேண்டல் வந்திருக்கு? இந்த கேண்டல் பேர் என்ன? ஹேங்கிங் மேன் ஒரு ஹைய சப்போர்ட்ல பிரேக் பண்ணிச்சுனா என்ன ஆக போகுது? மேல தான் போகும் ப்ரோ. மேல போகுது. பை என்ட்ரி எடுக்கலாமா? பை வாங்கி எடுத்துறலாம் ப்ரோ. ஐ ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த லைனுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. ஓகே. டார்கெட் கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்? மேல போகும் தெரியுமா? ஆமா, தெரியும் ப்ரோ. 1:2 வைக்கலாமா? 1:2 வைக்கலாம் ப்ரோ. சோ இது வந்து एक्चुअली இது என்னது? एक्चुअली ரேஞ்சிங் மார்க்கெட்டோட மேஜர் ஹைல இருக்கு. சோ இதையும் உடைச்சா மார்க்கெட் என்ன ஆக போகுது? மேல தான் போகும். சோ ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. இப்போ அடுத்து என்ன பண்ணிருக்கு?
அடுத்தது என்ன கன்ஃபர்மேஷன் வச்சிருக்கு? புல்லிஷ் புலிஷ் கேண்டில் சொல்றீங்களா bro? புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவோமா? ஓகே ஓகே புலிஷ் இப்போ மார்க்கெட் பார்க்கும்போது என்ன தெரியுது? ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் மாதிரி தெரியுதா? ஆமா ப்ரோ. ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாமா கூடாதா? சப்போர்ட்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தா நான் பை எடுக்கலாமா கூடாதா? வெயிட் பண்ணலாம் ப்ரோ. வெயிட் பண்ணலாமா? ஒரு கொஞ்சம் கூட ரன் பண்ண விடலாம் ப்ரோ. இன்னொரு ரன்னுக்குள்ள ரன் பண்ணிக்கலாம். சப்போர்ட்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தா பை பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம்ல. இப்போ நீ என்ட்ரி எடுக்கல ரைட்? ஆமா. நேச் ஆல்மோஸ்ட் 1:1 ஹிட் ஆயிருக்கு ப்ரோ. 1:1 ஹிட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 1:1 ஹிட் ஆயிடுச்சுனா இப்போ இன்னொரு நம்ம பையும் பண்ணிக்கலாம் ப்ரோ. பை பண்ணலாமா? ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணனும்? ஓகே. என்ட்ரிக்கு மூவ் பண்ண சொல்றீங்களா ப்ரோ? ஆமா என்ட்ரிக்கு மூவ் பண்ணிர மாட்டோம். டார்கெட் 1 ஹிட் ஆயிடுச்சுனா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. மூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. என்ட்ரிக்கு மூவ் பண்ணிரோம். ப்ளஸ் 50% ப்ராஃபிட் என்ன பண்ணிப்போம்? மேல மூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. டீம் 50% ப்ராஃபிட் என்ன டீம் பண்ணுவோம்? டார்கெட் 1 ஹிட் ஆயிடுச்சுனா சேவ் பண்ணுவோம். புக் பண்ணிப்போம். என்ன பண்ணுவோம்? சேவ் பண்ணி பாக்கெட்ல போட்டுப்போம். வேற என்ன பண்ணுவோம்? டார்கெட் 1 ஹிட் ஆயிடுச்சுனா சேவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. வேற என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் மேல தூக்கிடலாம். மேல தூக்கிடலாம். கொண்டு போங்க ஸ்டாப் லாஸ். தட்ஸ் குட். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண? இப்போ என்ட்ரி எடுக்கறீங்களா வினோத்? எடுத்துடலாம் ப்ரோ. இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஏன் என்ட்ரி எடுக்கறீங்க? எனக்கு கீழ ஒரு அந்த ட்ரையாங்கிள் பாக்ஸ் மாதிரி இன்னொரு % மேல ஏறும். அதனால கண்டிப்பா நம்ம பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் கூட மேல ஏத்தலாம் ப்ரோ ரைட்டா. ஓகே. கொஞ்சம் கீழ கொஞ்சம். ஓகே. டார்கெட் 1:2 வைக்கலாம் ப்ரோ. 2 ஓகே. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. என்னாச்சு? 1:1 ஃபர்ஸ்ட் இது ஹிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபுல்லா ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் இது 1:1 ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. 1:1 ஹிட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. இப்போ இன்னொரு பை பண்ணிக்கலாம் ப்ரோ. I should take a buy now. எஸ் ப்ரோ. ஏன்னா ப்ரீவியஸ் அந்த மேஜர் ஐயும் பிரேக் பண்ணிட்டு மேல போகுது. சோ இன்னொரு பை பிரேக் பண்ணிட்டு மேல போறதுனால நீங்க இன்னொரு பை போடுறீங்க ரைட்? ஆமா ஆமா. நல்லா யோசிச்சுக்கங்க. எப்படி கேண்டலோட அக்ரெசிவ்னஸ் பாத்துக்கங்க. போடலாமா என்னன்னு யோசிச்சுங்க. போட்டுறலாம் ப்ரோ. போடலாம். ஆமா. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மேல ஏத்திக்கலாம் ப்ரோ. அந்த பிளாக் கேண்டில் போட்டு. ஓகே. ஓகே. டார்கெட் 1:2 வைக்கலாம் ப்ரோ. 2 ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. வேற என்ட்ரி எடுக்கறீங்களா ஏதாவது? எடுக்கலாம் ப்ரோ. பை எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மேல ஏத்திடலாம் ப்ரோ. அந்த பிளாக் கேண்டில் கிட்ட. இதுவா? ஓகே. ஓகே ப்ரோ. டார்கெட் சேம் டார்கெட் டார்கெட் 1:2. ஆமா ப்ரோ. 1:2 ரைட்? ஆமா. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. வா. ரெண்டு ஆர்டர்லயும் 1:1 ஹிட்டா? ஆமா ப்ரோ. ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணீங்க? என்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டு என்ட்ரிக்கு மூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆமா ஆமா. வா. ஏதோ லக் அடிச்சு சாண்ட் வினோத்துக்கு. மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கு. luckiest person and வினோத் சொல்ல நல்ல 8% profit bro. 8% profit it's a good. ஆனா இந்த இடத்துல சில சூப்பர் ப்ரோ அண்டே ப்ரோ. Thank you bro. சில மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க. என்ன மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுப்போமா? சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா நான் சொல்றேன் தப்பு இல்ல. சோ இந்த இடத்துல நம்பர் 1 மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டீங்கன்னா தட்ஸ் குட் என்ட்ரி. ஓகே. குட் குட் என்ட்ரி. என்ட்ரி. ஆனா நான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணேன். இந்த இடத்துல ஸ்ட்ரகிள்னஸ் இருந்துச்சு உங்களுக்கு. சோ ஆக்சுவலி நான் சப்போர்ட் லெவல்ல என்ன சொன்னேன்? சப்போர்ட் லெவல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன்? என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன்? என்ட்ரி எடுக்கணும். பை என்ட்ரி பை எடுக்கலாம். பண்றது. தெளிவான என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? ஒரு பையிங் பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வரப்போ அழகா இன்னொரு என்ட்ரி நான் பண்ணிருக்கேன். ஓகே. என்ன பண்ணிருக்கேன்? இன்னொரு என்ட்ரி எடுத்துறலாம். தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா தெளிவா பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நம்பர் 1.
அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்தோம்னா ஓகே தட்ஸ் குட், தப்பே சொல்ல மாட்டோம், சூப்பர் பை என்ட்ரி. ஓகேவா? ஆனா ஓகே இந்த இடத்துல போயிட்டு ஒரு என்ட்ரி எடுத்தீங்க தெரியுமா, ஆமா ப்ரோ. இட்ஸ் நாட் எ குட், ஓகே இட்ஸ் நாட் எ குட் ஃபார் த என்ட்ரி. ஏன்னா இந்த இடத்துல தெளிவான பையிங் கன்ஃபர்மேஷன், பிரேக்கிங் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது ஏதோ இப்ப நான் இந்த இடத்துல போன மூவ் வந்து நான் லக்கி மூவ்னு சொல்லுவேன். இந்த இடத்துல போன மூவ்மெண்ட் நான் என்னன்னு சொல்லுவேன், லக்கி. ஏன்னா ஓகே இந்த இடத்துல பையிங் வேல்யூமே கம்மியா இருக்கு. டீம் ரைட், நம்ம ரைட். இந்த இடத்துல பிரேக்கிங் வந்து ஒரு பையிங் வேல்யூமே கம்மியா தான் கொடுத்ததுனால மார்க்கெட் வந்து போறது வந்து ரேர். அதனால இங்க நிறுத்தி என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். ஓகே. அந்த ப்ளூ கேலண்டர் வந்து கேண்டில் வந்து சின்னதா இருக்கு அப்படிங்கிறதுனால இது பண்றீங்க இல்லைங்களா? சின்னதா இருக்கு. பையிங் கேண்டில் என்னவா இருக்கு, சின்னதா இருக்கு. சோ ஓகேங்களா. பட் அடுத்த 2 கேண்டலுக்கு அப்புறம் 3வது கேண்டல் என்ன ஆயிடுச்சு, நல்லா ஒரு ஹிட் கொடுத்துச்சு. ஒரு நல்ல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்து லோக்கு கீழே வச்சு போனது தப்பே கிடையாது. பட் இந்த இடத்துல எடுத்தது தப்புமா. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்டுக்காக என்ன ஆகலாம், கீழே வர சான்சஸ் இருக்கு. கீழே வரதுக்கு ரீடெஸ்டிங்காக கீழே வரலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரே மூவ்மெண்ட்லயே போயிட்டு இருப்பாங்க, ஒரே பையிங்லயே போயிட்டு இருக்கு. மார்க்கெட் எப்ப வேணாலும் என்ன ஆகலாம், டவுன் ஆகலாம். டவுன் ஆகலாம். சோ இந்த இடத்துல ரிஸ்கி தான், பட் இட்ஸ் லக்கி. ஓகேங்களா, லக்கி. சூப்பர். நான் வந்து மேஜர் ஹை ரீச் பண்ணதுனால அது தாண்டினதுனால நான் வந்து பைக் போனேன். அதனால தான் நான் அந்த பாயிண்ட் ஓகே, தாண்டுறது ஒரு நல்ல பையிங் வேல்யூ உள்ள கேண்டலா இருக்கும். ஓகே ரொம்ப பெரிய கேண்டலாவும் இருக்க கூடாது, ரொம்ப சின்ன கேண்டலாவும் இருக்கும். மீடியம் சைஸ்ல என்ன பண்ண போகலாம், வேணாம். ஓகே பையிங்கா இருந்தா இன்னுமே பெஸ்ட். தட்ஸ் குட். ஓகே யா வேற थैंक यू. எந்த மிஸ்டேக் மேல அந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இட்ஸ் குட். இது வந்து யாருமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம முதல்ல எல்லாம் தப்பு பண்ணுவோம். மார்க்கெட் மேல போக என்ன பண்ணிட்டு இருப்போம், செல் பண்ண ஷார்ட் போக பண்ணுவோம், ஆரம்பிச்சோம். ஷார்ட்டா பண்ணுவோம். யாருமே என்ன பண்ண மாட்டோம், பைக் போக மாட்டாங்க. பைக் போக மாட்டோம். ஒன் ஷார்ட். பட் ட்ரெண்ட ஃபைண்ட் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஈக்குவலா நம்ம போகும்போது நெட்ல என்ன ஆகும், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா. இதுதான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் அப்படிங்கிறது இதாக இருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் குட். சூப்பர். ஆண்டோவினுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்போம். थैंक यू ப்ரோ. ப்ரோ थैंक यू.